நிறைய பேர் எங்களோட ஃபார்மில் வந்து என்னென்னலாம் மூலிகை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. வாங்க சிவம் ஃபார்ம்ஸில் என்னென்னலாம் மூலிகை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். நீங்கள் இங்கே பார்த்துருக்கிறது தான் திப்பிலி. இதில் வந்து ரசம் வச்சு உடம்பு வலி எடுக்கிறதுக்கு நம்ம வந்து பயன்படுத்தலாம். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது முசுமுசுக்கை. சளியை குணப்படுத்துறதுக்கு இது ஒரு பெஸ்ட்டு மெடிசன். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா துளசி ஜீரண சக்தியை வந்து உண்டாக்கும். ரொம்ப நல்ல ரெமெடி கொடுக்கும். கத்தாழை ஃபேஸில் இருக்கிற பிம்பிள்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு மூலிகையாக வந்து பயன்படுத்தும். பில்லை வேலர்ப்பு இல்லைனா வசம்பு இது வந்து பூச்சி விரட்டியாக நம்ம வந்து பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்கிற சங்குப்பூ இது டீ செஞ்சு நம்ம வந்து பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் வெத்திலை இது வந்து ஜீரண சக்தியை வந்து உண்டாக்கும். நல்ல ஒரு ரெமெடி கொடுக்கும். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா சித்தரத்தை ட்ரை காஃபுக்கு இது ஒரு பெஸ்ட் மெடிசன்னே நம்ம வந்து சொல்லலாம். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா துத்தி. இது பைல்ஸுக்கு இது ஒரு பெஸ்ட் மெடிசன். இதை வந்து பயன்படுத்தினா பைல்ஸே வராது. அதுக்கப்புறம் வந்து குப்பை மேனி இது வந்து சோப்பும் செய்யலாம். சரும பாதுகாப்புக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து லெமன் கிராஸ் இது வந்து உடம்போட வெயிட்டை குறைக்கிறதுக்கு கொழுப்பு குறைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். பொடுகை குறைக்கிறதுக்கு இது வந்து பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் முடக்கு எடுத்தான் அதாவது முடக்கத்தான் இதை வந்து உடம்புக்கு தேவையற்ற வாதத்தை வந்து ரிமூவ் பண்ணும். அப்புறம் வெள்ளை இருக்குது இதுவும் ஜீரணத்துக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல மெடிசனாக வந்து பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் நாய் உருவி இது வந்து ஒரு நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட். இது வந்து நம்ம ஆன்டி ஆக்சிடென்ட் பயன்படுத்தலாம். செம்பருத்தி இது வந்து நம்ம தலைக்கு தேய்ச்சி குளிக்கும்போது நல்ல ஒரு கூல்னஸ் கொடுக்கும். இது மாதிரி எங்கள் ஃபார்மை சுற்றி நிறைய மூலிகை செடியை நாங்கள் வந்து வச்சுருக்கோம். ஸோ அடுத்த பதிவில் உங்களுக்கு வந்து மற்ற மூலிகைகளையும் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். நன்றி.